ஓம் சாந்தி. மதுபன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இடம் இல்லையா? இப்போ நம்ம பாபா குழந்தையானோம் அப்போ நினைப்போம் நம்ம மதுபன் போகணும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் தாதியெல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக போய் சேவை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போயிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிய தாதியெல்லாம் வந்ததே கிடையாது. அப்போ சாந்தா தீதிக்கு ரொம்ப ஆசை இருந்தது, நம்ம ஊருக்கும் தாதியெல்லாம் வரணும் அப்படின்ட்டு. தாதி வருவாங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போயிடுவாங்க, அப்படி தான் இருந்தது. அந்த தீதியோட ஒரு விதை என்ன விதைன்னா, தாதி நம்ம ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து மதுபன் போகணும், அங்கே ஒருத்தவங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த உடைய சங்கல்பம், அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதை தான் குல்சார் தாதி 1.5 மாதம் எங்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்க. 2013 அந்த தீதி போட்ட சங்கல்ப பாபா இப்போ கூட சொன்னார் இல்லையா, எண்ணங்கள் அவ்வளவு தூய்மையாக இருந்தாலே போதும், பாபா இப்போ இல்லாட்டினாலும் எப்பயாவது அதை நிறைவேற்றுவாங்க. அப்போ தீதி போட்ட சங்கல்பா இப்போ தான் அது நிறைவேறினது. 1.5 மாதம் குல்சார் தாதி வந்தாங்க. நம்ம எல்லாருமே சிஸ்டர்ஸ் எல்லாருமே, உமா பெஞ்சி எல்லாருமே நாங்கள் சேவையில் இருந்தோம். அப்போ தாதி சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு சிஸ்டர் வேணும்ன்ட்டு, 2 பேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு போனேன். அந்த மதுபனுடைய பாகியம் தீதி போட்ட சங்கல்பத்தினால, நம்ம எல்லாருடைய சுப ஆசையினால தான் நம்ம மதுபன் போனோம். அங்கே தாதியோடைய சேவையில் நானும் 100 சிஸ்டரும் சேர்ந்து அந்த சேவையில் ஆரம்பித்தாங்க. அப்போ தாதி ரொம்ப அன்பாக இருப்பாங்க எல்லார்ட்டையும். தாதி எல்லார்ட்டையுமே ட்ரஸ்டியாக இருப்பாங்க. எது இருந்தாலும், எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் தாதி என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஒரு பாபா தான். பிரச்சனை கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருவாங்க, பாபாட்ட கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன பிரச்சனை வந்தால் கூட எப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனால் தாதிக்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் அது எதையுமே தாதி எடுத்துக்க மாட்டாங்க. உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுவாங்க, பாபாட்ட கொடுத்துருவாங்க. டாக்டர்ஸ் கூட வருவாங்க செக்கப் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு சமயம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வியாதின்னு தாதி கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? டாக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், இவங்களுக்கு உடலில் நோய் இருக்கா இல்லையா. எப்பயுமே எப்படி இருக்காங்க, எப்போ பார்த்தாலுமே சந்தோஷமாக சிரிச்ச முகமாக. ஏன்னா பேஷண்ட்னாலே எப்படி இருப்பாங்க, முகத்தில் துக்கம் இருக்கும், இவ்வளோ வலி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் தாதி முகத்தில் அந்த பிரச்சனைகளே தெரியாது, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தெரியாது. அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா கூட யார் இருக்கிறது, பாபா இருக்காரு. அப்போ பாபா இருந்தால் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அந்த பாபா மேலே அன்பு பற்று அதிகமாக இருந்தது. நம்ம யோகா பண்ணும்போது கூட தாதி யோகா பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்போ கீழே உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருந்தோன்னா, சரி தாதிக்கு என்னமோ வேணுமா என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா, தாதி அவ்வளோ அழகாக உட்காந்து பாபா நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தாதியே பாபா பார்க்குறத விட தாதி எப்படி இருக்காங்க, ப்ராக்டிக்கலாக இருக்காங்க இல்லையா, பாபா மேலே அவ்வளோ அன்போட லகனோட பாபா நினைப்பாங்க. அப்போ நம்ம தாதியை பார்த்தோன்னே அது சொல்லுவாங்க, என்ன பார்க்காத, யாரை பாரு இப்படி சொல்லுவாங்க, அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, பாபாவை பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய பற்று யார்கிட்ட போகக்கூடாது, தாதி மேலே போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க, பாபாட்ட போகணும். அப்போ தாதியோடைய நினைவும் பாபாட்ட தான் இருந்தது. மற்ற நம்மளோட எல்லா சங்கல்பும் யார்கிட்ட தான் போகணும், பாபாட்ட தான் போகணும் அப்படின்ற எண்ணமும் இருந்தது. எல்லார் மேலேயும் பாசிட்டிவ், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தாதிட்ட நிறைய இருந்தது. அதான் யார் பாபா கூட இருக்காரு, தாதி கூட இருக்காரு. யாரை நம்ம பாபான்னு நினைக்கிறோமோ அப்போ பாபா என்ன ஆயிடுறாரு, அவருக்கு கட்டுப்பட்டவங்களை ஆயிடுறாங்களே அவங்க அன்புக்கு. அப்போ நாம் பிரச்சனை நினைக்கும் போது பாபா என்ன ஆயிடுவார், நம்மளை விட தூரம் ஆயிடுவார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பாபா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் கூடயே நீங்கள் இல்லையே. நம்ம யாரை நினைச்சோம், பாபாவை நினைக்கல இல்லையா, பிரச்சனை தானே நினைச்சோம் இல்லையா. ஆனால் தாதி எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் யாரை நினைச்சாங்க, ஒரு பாபாவை தான் நினைச்சாங்க. அப்போ நாமும் தாதியோட வழியில் பின்பற்றணும், தாதியோட சங்கல்பம் பண்ணணும்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பாபா தான் நமக்கு. பிரச்சனை யார்கிட்ட கொடுத்துடணும், பாபா நீயே பார்த்துக்கோ, அதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ப்ராக்டிஸை நம்ம
செய்யணும். அதே போல் தாதி நைட்டும் காலை எந்திக்கும் போதும் குட் மார்னிங் பாபா, குட் நைட் பாபா, அவ்வளோ அன்பாக அழகாக சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது கேட்கும்போதே எப்படி இருக்கும் நமக்கு, அப்படியே இப்படி அன்பு இருக்காங்களே தாதி அப்படின்னு சொல்லிட்டு தாதி மேலேயும் பாபா மேலேயும் இன்னும் அன்பு அதிகரிக்கும் அந்த சொல்லும்போது. அப்போ நாமும் என்ன பண்ணலாம், இனிமேல் நைட்டு குட் நைட் பாபா. எத்தனை பேர் சொல்கிறீங்க குட் நைட் பாபா? எல்லாருமே சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம்? பாபா குட் நைட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தாதி எவ்வளோ அழகாக சொல்லுவாங்கன்னா பாபா குட் நைட் அப்படின்னு அவ்வளோ அழகாக. அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷம், புத்துணர்ச்சி கிடைக்கும், நமக்கு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அதே போல் நாமளும் பாபா டைட் என்ன சொல்லணும் சொல்லுங்க, குட் நைட் பாபா. அந்த வார்த்தையே எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ நாம் காலையில் எந்திக்கும் போதும் குட் நைட், குட் மார்னிங் பாபா. தாதின்னு பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு வாக்கிங் பண்ணுவாங்க. வாக்கிங் பண்ணிட்டு போய் படுக்கலாம். ஆனால் சொல்லுவாங்க பாபா ரூமுக்கு போய் பாபா முன்னாடி நின்று பாபாட்ட திருஷ்டி வாங்கிட்டு சாட் கொடுப்பாங்க. பாபா எல்லாமே நல்லதாக இருந்தது இன்னைக்கு, தேங்க்ஸ் பாபா, குட் நைட். அப்போ நாமளும் இன்னையிலேருந்து என்ன பண்ணணும், நன்றி பாபா, தேங்க்யூ பாபா, குட் நைட் பாபா. காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் பாபா. அடுத்தது ஆதிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரெஸ்டி அதிகமாக இருந்தது. அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜி நடக்கலையே. எவ்வளோ தாதிக்கும் ப்ரோக்ராம்லாம் இருந்தது, கேன்சல் ஆகும் ப்ரோக்ராம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் தாதி எதுவுமே அதை எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்போ நாமளும் அதே போல் தாதி போல் பாசிட்டிவ் எண்ணங்களும் பாசிட்டிவ் சங்கல்பங்களும் நமக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரி மதுபனுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அன்பா ஒற்றுமையாக தாதிகள்லாம் இருந்தாங்க இல்லையா. ஜானகி தாதி இருந்தாங்க, குல்ஜார் தாதி இருந்தாங்க, பிரகாஷ்மணி தாதியெல்லாம் இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க. சொல்லுவாங்க எல்லாருமே யார் தான் பெரியவங்க. 3 பேரில் யார் பெரியவங்க? குல்ஜார் தாதி பெரியவங்களா, ஜானகி தாதி பெரியவங்களா, பிரகாஷ்மணி தாதி பெரியவங்களா? பிரகாஷ்மணி தாதி பெரியவங்க. தாதி சொல்லுவாங்க 3 பேருமே பெரியவங்க. ஏன்னா பிரகாஷ்மணி தாதி யஜ்யத்தில் சீனியர், அவங்க தான் இன்சார்ஜாக இருந்தாங்க. குல்ஜார் தாதி சரீரத்தில் பாபா வந்தார், அப்போ யார் பெரியவங்க? குல்ஜார் தாதி பெரியவங்க. ஜானகி தாதி ஏஜில் பெரியவங்களா இருந்தாங்க, எல்லாரோடய அவங்க தான் சீனியர் வயசில். அப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்க, பெரியவங்களாயிட்டாங்க. அது அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது, எல்லாருமே ஒன்று. அப்போ அப்படின்னு நினச்சாங்க. அப்போ நாமளும் இவங்க சின்னவங்க இப்போ வந்தாங்க, அவங்க அப்பா வந்தாங்க, அப்படி கிடையாது. எண்ணங்கள் மூலமாக ஒவ்வொரு குணங்கள் மூலமாக ஒவ்வொருத்தவங்களும் பெரியவங்க தான். அப்போ அதே மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி ஒற்றுமை இருந்தது. தாதிக்கும் பக்கத்தில் தான் ஜானகி தாதி இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்று முடியலன்னா என்ன பண்ணிடுவாங்க, உடனே அவங்க வந்துடுவாங்க. டெய்லி கிளாஸ் முடிஞ்சோடனே ஜானகி தாதியை பக்கம் வருவாங்க. வந்து தாதிக்கு ஓம்ஷான்னு சொல்லிவிட்டு அப்புறம்தான் அங்கே போவாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால், உங்களுக்கு உடம்பு முடியலையா, ஃபட்டாஃபட் என்ன பண்ணுவாங்க, குல்ஜார் தாதியும் வேகமாக அங்கே போய் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை விசாரித்து அவங்கள சரி பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்போது தாதிகளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருந்தது, அன்பு இருந்தது. அதே போல் நமக்குள்ளேயும் நாம் ஒற்றுமையாக அன்பாக பாசிட்டிவ் எண்ணங்களோடு நாம் இருக்கும்போது பாபாவுக்கு நாம் அனைவருமே பிடித்தமானவங்களாயிடுவோம். நம்ம பின்னாடி யார் வர ஆரம்பிச்சுடுவா, பாபாவை நம்ம பின்னாடியே வர ஆரம்பிச்சுடுவார். அதே மாதிரி மதுமலை இப்பையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாருமே ஒற்றுமையாக அன்பாக தாதியை போல் நம்மளும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். ஓம் சாந்தி. இந்த சான்ஸ் நம்ம தீதி விதை போட்டாங்க, அதுக்கடுத்து விதை போட்டால் வந்துடுமா, செடி வந்துடுமா? அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும், மழை வேணும் இல்லையா. அதே மாதிரி மீனாட்சி தீதியும் பாலமுரளி பிரதர் நம்ம பேஞ்சி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. தீதி சொல்லிட்டாங்க, ஆனால் தாதி வந்தப்போ நல்ல பாலனை பண்ணாங்க. பெஞ்சியும் மீனாட்சி தீதி பேஞ்சியில் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கேட்டப்போ உடனே என்ன பண்ணாங்க, இவங்களும் அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்களும் நமக்கு நிறைய சகோதரம் பண்ணாங்க, தாதியோட சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணாங்க. தீதியோட சங்கல்பத்தையும் நம்ம பாலமுரளி பிரதர் மீனாட்சி தீதி
உமா பெஞ்சி எல்லாருமே சங்கல்பத்தை ரொம்ப அழகாக உருவாக்கினாங்க. அதனால் எல்லாருக்குமே நன்றி.